யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த கிராமத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா, பாறைகளான ஒரு மலைகள் நிறைந்த ஒரு ஊர் தான் சொல்ல முடியும். அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இது எல்லாமே கரும்பு கன்றுகள் ஒரு அழகாக நட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வயல்கள். பார்க்கவே இந்த கிராம பகுதி போனாலே நமக்கு அலாதியான ஒரு சந்தோஷமே இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது உண்மையாக நிதர்சனமான உண்மை. இந்த ஊரில் அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அந்த பாறைகள் நிறைந்த மலைகள். அதாவது இந்த ஊரை சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த பாறைகள் நிறைந்த மரங்கள் தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். அதாவது சின்ன வயசில் நாங்களும் அந்த மலைகளில் ஏறி விளையாடுவோம். ஒரு அற்புதமாக இருக்குது இந்த ஊர். இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு கிராமம்தான். அந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகலாம்பட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ பாறைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸே 2 டைம்ஸ் தான் விட்றாங்க பாருங்கள், மதியம் இரவு. அந்த இரவு பஸ்ஸு அதிகமாக வராது. ஏன்னா மக்கள் ஊரில் வந்து அது போகிற ஒரு நபர் 2 நபர் இருந்தாங்கன்னா பஸ்ஸு வந்து வேறு ஒரு பக்கத்து ஊரில் நின்று போயிடும். மதியத்தில் வர பஸ்ஸில் ஒன்று நம்ம ஈஸியாக ஏறி வரலாம். ஒரு அற்புதமான ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு மலை கிராமம். இங்கே வந்து நம்ம இப்போது வெயில் காலத்தில் வந்ததால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இலை உதிர் காலமாக இருக்கிறதுல இலைகள்லாம் உதிர்ந்துருக்கு. இதே மழை காலங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறவே ரம்மியமாக இருக்கும். நான் லைவில் வீடியோ போட்டது ஃபுல்லாகவே இங்கே நெட்வொர்க் கிடைக்காது. அதனால் லைவில் போட்ட எல்லாமே ஸ்டக் ஆகிருக்குன்றாங்க. சூரியனை பார்த்திங்களா, அந்தி சாய் நேரத்தில் சூரியன் ஸ்டக்காகி வர்றதால நல்லா இல்லைன்னாங்க. நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்போ வந்து வீடியோவே எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். இதுவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சின்ன சின்ன மலைகள் தான். இன்னும் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கும் மலைகள். அதில் வந்து நம்ம சீதா பிராட்டி தங்கின இடம்னு ஒன்று இருக்குது. அதை படம் பிடிக்க தான் போனால் அந்த மலை ஏற முடியல. வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகலான்ட்டு. இப்போ சூப்பராக இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த ஊரை சுற்றிலும் பார்த்திங்கன்னா மலைகள் தான் இருக்கும். மலைகள் நிறைந்த ஒரு ஊராக தான் இருக்கும். ஊர் வந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது அவங்க நடுவில் கழனி இருக்கவங்களாம் கழனிலே வந்து ஒரு வீடும் கட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து தங்கிறது கொள்றதுக்கு. இந்த ஊரில் எல்லாருமே வந்து மாடு கன்றுலாம் வந்து அவங்க கழனிலே வந்து ஒரு கொட்டா போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மலைகள் பார்க்க அழகாக இருக்குல்ல உங்களுக்கு. ஒவ்வொன்றும் ஒரு விதவிதமாக இருக்கும். அந்த மலைகளோட பாறைகள் கற்கள் பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஊரை நெருங்கிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.